அண்ணன் சொன்னாரு இந்த படம் வந்து எல்லாம் பார்க்கணும் வைக்கணும்னு. இது நான் ஜெயிக்கணும்னு பார்க்காதீங்க, தேவர் ஜெயிக்கணும்னு பாருங்க. இது தேவரோட வரலாறு. நான் ஜெயிக்கிறது முக்கியமே கிடையாது. நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் அடுத்து வந்துருவேன். ஆனா தேவர் தோக்கக்கூடாது. வரலாறுல வந்து நீங்க ஏதோ பித்தராட்டம் எதுவும் பண்றாங்க. இது தேவர் படம், தேவர் காட்டி பாருங்க. ஆமா, யாரும் உங்களுக்கு பார்க்க விட நான் ஒரு டிக்கெட் நானே தரேன், நீங்க பாருங்க. தேவர் ஜெயிக்கணுமே தவிர்த்து இதுல நான் ஒன்றும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் தோக்குற ஒண்ணு இல்லை. தேவரோட வரலாறு முதல்ல 100 வருஷ சினிமா வரலாற்றை இது வரைக்கும் தேவர் படத்தை யாருமே எடுக்க முடியல. ஏன்னா அதுல பல பிரச்சனைகள். தேவர் வரலாறு உண்மையா சொல்றதா இருந்தா பல தலைவர்களை பத்தி சொல்ல வேண்டியிருக்கும். பல தலைவரோட உண்மை முகம் தெரிய வேண்டி வரும். அதனாலேயே இந்த படத்தை வந்து தொட்டா வெளி வர முடியாது, ஓட முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் இதை தொடல. நாங்க தில்லா தொட்டோம், தேவனை கொண்டு வருவோம். நான் யாருக்கும் பயப்படல. பல இடங்கள்ல பேசிட்டு இமானுவேல் சேரனை பத்தி பேசிட்டு, காமராஜரை பத்தி பேசிட்டு, ஓப்பன்ல பேசிட்டு சேலஞ்ச் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம். யாருக்கும் பயப்படல. பயப்படுற இடத்துல நான் தொடங்கல. எனக்கு பயம் கிடையாது. நிறைய பேர் எச்சரித்தாங்க, படம் ஓடாது வைக்காது. போடா, ஏன் படம் பார்த்தா போதும், 2.5 கோடி பேர் பார்த்தா போதும், இந்த படத்தை எவ்வளவு பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி சவால் விட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். அதனால கவலை இல்லை, சொந்த படத்தை பார்த்தா போதும். எவ்வளவு பார்க்கணும் பார்க்க அவசியமே இல்லை. வரலாறு சொல்லுவோம், மாற்றம் இல்லாம சொல்லுவோம். இதுவரைக்கும் தேவருக்கு நடந்த கொடுமைகளை முதல் முறையா சொல்ல போறோம். அதை பார்த்து எவன் லோகத்துல கிழிச்சாலும் பரவாயில்ல, எவனா இருந்தாலும் பரவாயில்ல, அதை சந்திக்க ரெடியா இருக்கும். ஏன்னா எனக்கு தைரியமா நீங்க இருக்கீங்க, இந்த மக்கள் இருக்கீங்க. நீங்க பாருங்க, இவ்வளவு தாய்மார்கள் இதுவரைக்கும் ஏதாவது சாதி கூட்டத்துல லேடிஸ் கூட்டத்தை பார்த்திருக்கோமா? முதல் முறையா வந்து உட்கார்றாங்க பாருங்க, அதாங்க சாதி. இதை உணர்வு முதல் முறையா இந்த பகுதியில் நான் பாக்குறேன். நான் எல்லாத்துக்கும் போய் பேசுவேன். இந்த தாய்மார்கள் இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து ஆளு கொஞ்சம் நல்லா இருக்கா நீ உட்கார்ந்தாங்க. அதனால நம்ம தேவரை ஜெயிக்க வைக்க போறோம். யாரை பத்தி கவலைப்பட போறதில்லை. தேசிய தலைவர் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் ஒவ்வொரு தேவரும் போய் அந்த படத்தை பார்ப்போம். தேவரை மதிக்கிற மற்ற சமூகத்திலிருந்து வந்து பார்ப்பாங்க. ஒரே பேசுவாங்க பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ரிலீஸ் பண்ணுவோம், தேவர் ஜெயிப்பார். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.